ஹாய் மக்களே, நீங்க தினமும் யூஸ் பண்ற வெப்சைட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய உலகமே இயங்கிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ரெடியா? வாங்க, ஒரு சின்ன கிளிக் பண்ணா என்ன நடக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நீங்க சும்மா instagram.comனு டைப் பண்ணி என்டர் தட்டுறீங்க. அடுத்த செகண்ட் டக்குன்னு அந்த பேஜ் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. இது எப்படி நடக்குது? பார்க்கறதுக்கு மேஜிக் மாதிரி இருந்தாலும் இது பக்கா டெக்னாலஜி. இந்த முழு ப்ராசஸையும் நாம ரொம்ப சிம்பிளா ஒரு 3 ஸ்டெப்ல புரிஞ்சுக்கலாம். 1, உங்க பிரவுசர் கேட்கும். 2, சர்வர் பதில் சொல்லும். 3, பிரவுசர் அந்த பேஜை உருவாக்கும். கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல? ஆனா இது எல்லாமே கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நடக்கும். சரி, அப்போ முதல் ஸ்டெப் என்னன்னு பாப்போமா? நீங்க instagram.comனு டைப் பண்ணதும் உங்க பிரவுசர் முதல்ல என்ன பண்ணு தெரியுமா? அது இன்டர்நெட்ல அந்த வெப்சைட்டோட சரியான அட்ரஸை தேட ஆரம்பிக்கும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, உங்க பிரவுசர் வந்து சர்வர் கிட்ட நேரா பேசுற மாதிரி தான். ப்ரோ, எனக்கு அந்த வெப்சைட் ஃபைல்ஸ்லாம் அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்பும். இந்த ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்ல இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. கம்ப்யூட்டருக்கு instagram.comலாம் புரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்பர்ஸ் மட்டும்தான். இந்த நம்பர்ஸ்க்கு பேர் தான் ஐபி அட்ரஸ். இன்டர்நெட்ல கனெக்ட் ஆயிருக்கிற ஒவ்வொரு சர்வருக்கும் இந்த மாதிரி ஒரு தனி ஐபி அட்ரஸ் இருக்கும். இதுதான் அதோட உண்மையான வீட்டு அட்ரஸ் மாதிரி. அப்போ இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருதுல, நாம டைப் பண்ற instagram.comங்கிற பேரை பிரவுசர் எப்படி கம்ப்யூட்டருக்கு புரியுற அந்த ஐபி அட்ரஸ் நம்பரா மாத்துது? அதுக்கு ஒரு சூப்பரான சிஸ்டம் இருக்கு. வாங்க அதை பத்தி பாப்போம். இந்த வேலைக்கு ஹெல்ப் பண்ற சிஸ்டம் பேர் தான் டிஎன்எஸ், அதாவது டொமைன் நேம் சிஸ்டம். இதோட வேலை என்னன்னா ரொம்ப சிம்பிள். நாம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற instagram.com மாதிரி பேர்களை அதோட உண்மையான ஐபி அட்ரஸோட மேப் பண்ணி வைக்கிறது தான். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த டிஎன்எஸ்ங்கிறது இன்டர்நெட்டோட ஒரு பெரிய ஃபோன் புக் மாதிரி. நாம எப்படி நம்ம ஃப்ரெண்டோட பேரை வச்சு அவங்க நம்பரை தேடுறோமோ அதே மாதிரி தான் பிரவுசர் instagram.comங்கிற பேரை வச்சு அதோட கரெக்டான ஐபி அட்ரஸை இந்த ஃபோன் புக்லேருந்து கண்டுபிடிக்கும். ஓகே, இப்போ நம்ம பிரவுசர் சரியான ஐபி அட்ரஸை கண்டுபிடிச்சிருச்சு. அந்த அட்ரஸ்ல இருக்கிற சர்வர் கிட்ட ரெக்வெஸ்டும் அனுப்பிருச்சு. இப்போ நாம 2வது ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. அந்த சர்வர் இந்த ரெக்வெஸ்ட்டை வாங்கி என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாமா? சர்வர்னா என்னன்னு குழப்பிக்காதீங்க. அது ஒன்றும் இல்லை, 24 மணி நேரமும் ஓடிட்டு இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர் தான். ஒரு வெப்சைட்டோட எல்லா ஃபைல்ஸும் அங்கே தான் ஸ்டோர் ஆகியிருக்கும். இதை ஒரு பேக்கரி மாதிரி நினச்சிக்கோங்க. நீங்கள் ஒரு கேக் ஆர்டர் பண்ணால் அவங்க எப்படி அதை அழகாக பேக் பண்ணி உங்களுக்கு தர்றாங்களோ அதே மாதிரி தான் சர்வரும் நீங்கள் கேட்ட வெப்சைட் ஃபைல்ஸை எல்லாம் பேக் பண்ணி உங்கள் ப்ரௌசருக்கு அனுப்பும். அப்படி அந்த சர்வரில் என்னதான் இருக்கும்? ஒரு வெப்சைட்டோட ஆணிவேரான HTML கோட், அதை அழகாக்குற CSS கோட், அதுக்கு உயிர் கொடுக்குற ஜாவா ஸ்கிரிப்ட், அப்புறம் நீங்க பார்க்குற ஃபோட்டோஸ், வீடியோஸ், டேட்டாபேஸ்னு எல்லாமே அங்கே தான் இருக்கும். ப்ரௌசர் கிட்டேருந்து ரிக்வெஸ்ட் வந்த உடனே சர்வர் அதோட வேலையை ஆரம்பிச்சிடும். ஓகே ப்ரோ, வெயிட் பண்ணு, எல்லா ஃபைல்ஸையும் பேக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட எல்லா ஃபைல்ஸையும் தேடி எடுத்து ஒன்னா சேர்த்து உங்க ப்ரௌசருக்கு திருப்பி அனுப்ப ரெடி ஆயிடும். சூப்பர்! இப்போ நாம கடைசி ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். 3வது ஸ்டெப். சர்வர் பேக் பண்ணி அனுப்பின அந்த கோட் ஃபைல்ஸை வச்சு உங்க பிரவுசர் எப்படி நீங்க பார்க்குற இந்த சூப்பரான வெப்சைட்டை உருவாக்குதுன்னு பார்க்கலாம். இந்த 3 விஷயத்தை தான் ஒரு வெப்சைட்டோட ஹோலி ட்ரினிட்டின்னு சொல்லுவாங்க. முதல்ல HTML. இதுதான் ஒரு வெப்சைட்டோட எலும்புக்கூடு மாதிரி, அதாவது அதோட அமைப்பு. அடுத்தது CSS. இது அந்த எலும்புக்கூட்டுக்கு நாம போடுற ட்ரெஸ் மாதிரி. வெப்சைட்டை அழகா காட்டுறது இதோட வேலை. கடைசியா ஜாவாஸ்கிரிப்ட். இதுதான் அந்த உடம்புக்கு உயிர் கொடுத்து அதை நடக்க ஓட வைக்கிற மாதிரி. ஒரு பட்டனை கிளிக் பண்ணா என்ன நடக்கணும்னு சொல்றதெல்லாம் இதுதான். தெரியுமா, இந்த ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் சைக்கிள் வெறும் வெப்சைட்டுக்கு மட்டும் கிடையாது. நீங்க டெய்லி யூஸ் பண்ற இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் மாதிரி மொபைல் ஆப்ஸ் கூட கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் வேலை செய்யுது. ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. ஒரு வெப்சைட்டுக்கு சர்வர் ஒரு முழு பேக்கேஜாவே, அதாவது HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் கோட் எல்லாத்தையும் சேர்த்து அனுப்பும். பிரவுசர் அதை வச்சு ஒரு பக்கத்தையே உருவாக்கிடும். ஆனா ஒரு மொபைல் ஆப்புக்கு சர்வர் வெறும் டேட்டாவை மட்டும் அனுப்பும், பெரும்பாலும் JSON ஃபார்மேட்ல. ஆப்புக்குள்ள இருக்கிற கோட் அந்த டேட்டாவை வாங்கி நாம பார்க்குற ஸ்கிரீனை அழகா மாத்தி காட்டும். சரி, இவ்வளோ நேரம் இதெல்லாம் பேசிட்டோமே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? நீங்க வெறும் ஒரு யூசரா இல்லாம ஒரு பவர் யூசரா மாற இதுதான் முதல் படி. ஒரு வெப்சைட் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம வெப் செக்யூரிட்டி, அதாவது இன்டர்நெட் பாதுகாப்பு பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப முக்கியம். இப்ப இந்த மேற்கோளை பாருங்க. ஒரு வெப்சைட் நீங்க கொடுக்குற இன்புட்டை, உதாரணத்துக்கு நீங்க போடுற ஒரு கமெண்ட்னு வச்சுப்போமே, அதை சரியா சானிடைஸ் பண்ணலன்னா ஒரு ஹேக்கரால அவங்க இஷ்டத்துக்கு கோடை அந்த வெப்சைட்குள்ள புகுத்த முடியும். இது எவ்வளோ ஆபத்தானதுன்னு யோசிச்சு பாருங்க.
இதுக்கு பேரு தான் HTML இன்ஜெக்ஷன். சிம்பிளா சொன்னா, ஒரு வெப்சைட்டோட கோடை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா அந்த முழு வெப்சைட்டையுமே உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். இதனால தான் HTML, CSS, JS பத்தி சாதாரண யூசர்ஸும் கொஞ்சமாவது தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்றோம். பாத்தீங்களா, நீங்க பண்ற ஒரு சின்ன கிளிக்கு பின்னாடி எவ்ளோ பெரிய பயணம் இருக்குன்னு. பிரவுசர் ரிக்வெஸ்ட் பண்றதுல இருந்து சர்வர் பதில் சொல்லி பிரவுசர் பேஜை உருவாக்குற வரைக்கும் எல்லாமே ஒரு நொடிக்குள்ள நடக்கிற ஒரு அற்புதம். நம்ம டிஜிட்டல் உலகத்துல இது மாதிரி நாம அடுத்து எதை பத்தி ஆழமா தெரிஞ்சுக்கலான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.